அழகே அழகு சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம மதி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி இருந்துட்டு மதி சாப்பிடவா மதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேனே, பரவாயில்ல மதி, டைம் எவ்வளோ ஆகுது, நீ எப்போ சாப்பிட்டனே தெரியல, சமையலெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டேன், நீ வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி வந்து மதியை கூட்டிட்டு போறாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. உட்காருமா அப்படின்ற மாதிரி நம்ம தங்கராஜ் வந்து சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே மதியம் சாப்பிட்றதுக்காக உட்கார்றாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீ பண்ணது எவ்வளோ பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுமா மதி? சுரேஷ் இப்போ தான் மறுபடியும் வேலை கிடச்சி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். இதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஷனில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறபோது சுரேஷை பார்த்தா எல்லாரும் அவ்வளோ பயப்படுவாங்க, அவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க. ஆனால் நீ எப்போ முதல்ல அவனை வீடியோ எடுத்து நீ சோஷியல் மீடியாவில் போட்டியோ அப்போவே அவனோட மரியாதை எல்லாமே போயிடுச்சு. இதுக்கெல்லாம் யாரும்மா காரணம்? நீ மட்டும்தாம்மா காரணம். சரி, உங்கள் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா இந்த பிரச்சனை முடியுமோ என்னமோன்னு தான் நான் 2 பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனால் இந்த பிரச்சனை முடியாமல் இன்னும் தொடர்ந்து போய்கிட்டே தான் இருக்குது. இது என்னைக்கு போய் முடியும்னு தெரியல. ஆனால் மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா கண்டிப்பாக சுரேஷோட வேலை போயிடும்னு அந்த இன்ஸ்பெக்டரே சொல்லியிருக்காரு. ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டருக்கும் சுரேஷ்க்கும் ஆகவே ஆகாது. இப்போ நீ இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்டை போய் கொடுத்துருக்க, இனிமேல் எப்படிம்மா சுரேஷை அந்த ஸ்டேஷனில் மதிப்பாங்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தங்கராஜ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்குற மாதிரி எதுவுமே காதில் போட்டுக்காம அமைதியாக இருக்காங்க. அதோடு இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.